யோசுவால பாருங்க 23:14 கர்த்தர் சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தைகளும் தவறி போகவில்லை. அவர் அந்த இஸ்ரேல் ஜனங்களை பார்க்கும்போது யோசுவா கடைசியில் அவர் சொல்வார், இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் என்னென்னலாம் சொன்னாரோ அதெல்லாம் இஸ்ரேல் ஜனங்களாகி உங்களுக்கு நினைச்சுட்டார், நிறைவேற்றி தந்தார். ஒரு வார்த்தை கூட ஒண்ணு கூட நிச்சயில தவறி போகவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ வாக்குத்தத்தங்கள் தந்திருக்கிறாரு. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன், இந்த வார்த்தைகள்லாம் உன்னை இருந்த நாளில் நான் முறிக்க மாட்டேன், வங்கி எறிகிறதுக்கு அணைக்க மாட்டேன், இப்படி அநேக காரியங்களை சொல்லியிருக்காரு. அந்த காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில அவ்வப்போது நிறைவேறக்க ஆண்டவர் உதவி செய்து கொண்டே என்ன செய்யறாரு இருக்கிறாரு. ஆகையினால அவர் வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாள் என்ன செய்யாது, ஒளிந்தும் போகாது, அது தவறி போகாது, பொய்த்தும் போகாது. அதுதான் முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. அதனால்தான் இந்த அளவும் ஆண்டோட வசனங்கள் நிலைநின்று கொண்டிருக்கிறது. எல்லாரும் மனிதர் மனதிலே மட்டுமல்ல உலகளாவிய ஒரு புத்தகமாக, உலகத்திலே நிலை பெறக்கூடிய ஒரு புத்தகமாக அது இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது பாருங்க, ஆண்டோடைய வசனங்கள் விழுந்து போகவில்லை பாருங்க. சாமுவேலிடம் கர்த்தர் அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றே ஆக்கிலும் தரையிலே போக விடவில்லைன்னு போட்டு 1 சாமுவேல் 3:19. சின்ன சாமுவேல்ட தேவன் ஏலியின் குடும்பத்தை பற்றி சொல்லியிருக்காரு. ஏலி ஒரு பழுத்த ஒரு மனுஷன், உடனே ஆண்டோடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தாரு. ஆனா அவருடைய குமாரர்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தாரு, மனுஷரையும் ரொம்ப கொடுமைப்படுத்தினாரு சொல்லி அந்த நம்ம 1 சாமுவேல நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கும்போது ஏலி இவ்வளவு பிள்ளைகிட்ட சொல்லி பார்க்காரு, கேட்கல. அப்போ அப்படி இருக்கும்போது சாமுவேலை அண்ணால் கொண்டு சிறு சாமுவேலை கொண்டு அங்க விட்டுட்டு போற சமயத்துல அந்த சின்ன சாமுவேல்கிட்ட ஆண்டவர் என்ன செய்யறாரு, எல்லா காரியங்களையும் ஏலியுடைய காரியங்கள் எல்லாத்தையுமே என்ன செய்யறாரு சொல்றாரு. அப்ப பாருங்க, அந்த அந்த காரியங்கள் இல்லை என்னெல்லாம் சொன்னாரோ அந்த சின்ன சாமுவேல்கிட்ட அவ்வளவு அப்படியே நிறைவேறிட்டு. ஒரு வார்த்தை கூட அதில் போட்டு பாருங்க, அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றே ஆகிலும் தரையிலே போக விடவில்லைன்னு போட்டு 1 சாமுவேல் 3:19 ஓட்டுது. அதே மாதிரி அவருடைய வார்த்தைகள் அப்படி உண்மையாகவே இருக்கும். பின்னால் வரக்கூடியதை தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு தன்மையுடையவர், முக்காலத்தை அறிந்தவர், நம்முடைய முன்காலம் நம்முடைய நேற்றைய காலத்தை அறிந்தவர், இன்றைய காலத்தை அறிவார், நாளைக்கு என்ன நடக்குங்கிறதையும் அவரால் என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். ஆகையினால எல்லா காரியங்களையும் ஆண்டவர் என்ன செய்யறார், தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். 2 ராஜாக்கள் 10:10 போட்டு பாருங்க, ஆகாபு ராஜா குடும்பத்தை பற்றி ஆண்டவர் சொல்றாரு. ஆகாப் ராஜா மோசமாக நடந்தான், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தான், அவனுடைய மனைவி மூலமாக அந்த நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை அபகரித்துக் கொண்டான். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது சொல்றாரு, என்ன செய்யறாரு, ஆகாபுடைய காலத்துல அவருடைய மனைவியினுடைய காலங்கள்ல என்ன செய்யுது, ரொம்ப கொடுமை வரும். இயேசபேல் மோசமானவளா இருந்தனால அவளுடைய ரத்தத்தை நாய்கள் நக்குன்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரிதான் சாக்கால அனுப்பிச்சு கடைசி காலம் இருந்தது. அருமையானவர்களே, ஆனபடினாலே ஆண்டோடைய வசனங்கள் ஒன்றாகலும் வீணாகவே என்ன செய்யாது, போகாதுன்னு சொல்லி பார்க்கிறோம்.